சிவா திருச்சிற்றம்பலம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடித் தாமரைகளையும், இளையனை செந்நிறையிலே ஆற்றுப்படுத்தி அருள்ஞானியாரின் திருவடித் தாமரைகளையும், அருட்குருநாதரின் திருவடித் தாமரைகளையும், பக்தி பசி நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். சைவ சித்தாந்தம் என்ற தொடர் சிந்தனையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற பகுதியிலே சைவ சமயத்தை சார்தல் அரிதிலும் அரிது என்று நாம் பார்த்திருந்தோம். அப்படி சைவ சமயத்தை சார்ந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படிநிலைகளிலே நின்று அப்படியே இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அது எவ்வாறு என்று பார்த்தால், இப்போ உலகத்தில் பல பேர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்கிறாங்க. அதன் பிறகு கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொருவர் ஒவ்வொரு கொள்கையுடைய ஒவ்வொரு மதத்தை தழுவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பிறப்பால் அந்த மதத்திலே இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு அந்த கொள்கை மீது ஈர்ப்பு வந்ததனால் அங்கே சென்று அதிலே பயணித்து கொண்டிருக்கலாம். எப்படியானாலும் கடவுள் இல்லை என்று இருக்கக்கூடிய கூட்டங்களும் இருக்கின்றன. வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வகையில் பார்க்கும்பொழுது இந்த சைவ சமயத்தை சார்தல் என்பது அரிதிலும் அரிது. அப்படி சைவ சமயத்தை சார்ந்தாலும் அந்த படிநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். இப்போ முதல்ல பார்த்தோம்னா, நல்ல சைவ சமயத்தை சார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கழுத்திலே இந்த உருத்திராக்கம் என்று சொல்லக்கூடிய கண்டமணியை தரித்து, நெற்றியிலே திருநீர் அணிந்து, இப்படியெல்லாம் முதலிலே அந்த படிநிலையிலே இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஒரு உதாரணத்திற்கு சொல்லப்போனால், இப்போ சமீபத்தில் இந்த நிலங்களிலே, இந்த விவசாய நிலங்களிலே இந்த கரும்பு வெட்டக்கூடிய அன்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் ஒரு ஒரு குரூப்பாக வருவாங்க. அது ஒரு 15-20 குரூப்பாக 15-20 பேர் வருவாங்க. அதில் சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். என்னென்னா, அதில் ஒரு 22-23 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர், சின்ன பையன்தான். பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உருத்திராக்கம் தரித்து திருநீர் அணிந்து கொண்டு அந்த பையன் இருந்தான். அந்த 15-16 அந்த அன்பர்களில் எல்லாரும் பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ப ஒரு உலகியலோடு பொருந்தி தான் அவர்கள் இருப்பார்கள். அந்த பையனை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வியப்பு. ஆகையால் அந்த பையனை அழைத்து விசாரித்தேன். விசாரிக்கும் பொழுது அந்த பையன் என்ன சொன்னார் அந்த தம்பின்னு கேட்டால், இது மாதிரி நான் சைவ சமயத்தில் எங்களுடைய உறவினர் ஒரு மாமா இருக்கிறார், அவர் என்னை இந்த நெறியிலே ஆற்றுப்படுத்தினார், அதனால் நீ என்னென்னலாம் செய்வப்பான்னு கேட்டேன். அதற்கு அந்த தம்பி என்ன சொன்னார்னா, நாள்தோறும் சாமி கும்பிடுவேன். இப்படி தான் அந்த பையன் சொன்னார். இப்படி தான் நாள்தோறும் சாமி கும்பிடுவேன். ஆனால் எங்கள் மாமா என்ன பண்ணுவார், என்னை கோயிலில் எங்கேயாவது வழிபாடு விழா நடந்ததுன்னா இந்த கையிலை வாத்தியம் வாசிப்பதற்காக என்னை அழைத்து செல்வார். அந்த கையிலை வாத்தியம் வாசிப்பேன், போவேன், வருவேன், அவ்வளோதான். மற்றபடி நம்ம வேறு என்ன வேலையோ, இப்போ கரும்பு வெட்டக்கூடிய பணிக்கு வந்துட்டேன், அடுத்தது வேறு என்ன வேலையோ அதுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். இதுதான் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த முதல் நிலையில் இருக்கக்கூடிய அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்று சொல்லலாம். இதற்கு அடுத்த நிலை பார்த்தோம்னா, இப்போ அவர்கள் அந்த நிலையோடே இருந்து விட்டு போனால் எப்படி இருக்கும்னு கேட்டால், ஆனால் எல்லா வகையிலும் ஒரு குறிப்பு, எல்லா வகையிலும் இறைவன் அருள் செய்வான். அது அழகாக திருமூலர் சொல்கிறாரு, எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அறந்தானே. எந்தெந்த ஆன்மா எந்தெந்த பக்குவத்திலே இறைவனை வழிபடுகின்றதோ அந்தந்த ஆன்மாவிற்கு அந்தந்த பக்குவத்திற்கு ஏற்ப அவ்வாறு அருளை வழங்குவான். அது அவன்தான் அதை டிசைட் பண்ணுவான். இப்போ இந்த தம்பி சொன்னது இது முதல் நிலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நமக்கு சைவ சமயத்தில் நிறைய நூல்கள் கொட்டி கிடக்கின்றன. இந்த நூல்கள்லாம் என்னென்ன நூல்கள் இருக்கின்றன என்பதை ஒரு தனி தலைப்பாகவே பின்னாடி சிந்திக்க இருக்கின்றோம். ஆனால் பொதுவாக இந்த நூல்களை சிந்திப்பதற்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அன்பர்கள் வருதல் என்பது அது அதை விட குறைந்து கொண்டிருக்கிறது. சைவ சமயத்தை சார்ந்து வரக்கூடிய அன்பர்கள் குறைவு. அதைவிட குறைவாக இந்த நூல்கள் சிந்திக்கக்கூடிய பகுதிக்கு வரக்கூடிய அன்பர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இந்த நூல்களை பார்த்தோம்னா பொதுவாக 3 வகையில் இந்த நூல்களை பிரித்து விடலாம்.
ஒன்று தோத்திரம், இரண்டாவது சாத்திரம், மூன்றாவது புராணங்கள். இந்த புராணங்கள் இருக்கிறது இல்லையா, இந்த புராணங்களை கேட்பதற்கு அந்த சைவ சமயத்தை சார்ந்த அன்பர்கள் முதல்ல அந்த கைலை வாத்தியம் என்ற பகுதியோடு இருக்கக்கூடியவர்கள் குறைவாக இருக்கும். அதை விட குறைவாக எங்கே வருவாங்கன்னா இந்த புராணங்கள் கேட்கக்கூடிய அன்பர்கள். அங்கே பார்த்தீங்கன்னா புராணங்கள் என்பது என்ன, அது ஒரு வரலாறு, இன்னும் கேட்டால் அது ஒரு கதை போல. புராணங்கள் என்று சொன்னால் அது கேட்பதற்கு உரியன என்றதை நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது கேட்டாலே போதும். இப்போ ஒரு 14 புராணங்கள்னு சொன்னாலும் நமக்கு தெரிந்த புராணங்கள்னு சொன்னால் பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், இதில் நிறைய கதைகள் செய்திகள் வருகிறது இல்லையா. இந்த நாயன்மார் இந்த தொண்டு செய்தார். இப்போ கந்த புராணத்திலே அந்த அசுரனை முருகப்பெருமான் வதம் செய்தார். திருவிளையாடல் புராணத்திலே 64 திருவிளையாடல்கள் நடந்தன. இப்படி அதை ஒரு கதையாக கேட்கும் பொழுது அது நம்முடைய மனதிலே ஆழமாக பதிகிறது. அதுதான் முதல்ல ஒரு ஈர்ப்பு வரும். இப்போ இதை படிப்பதற்கே ஆட்கள் மிக மிக குறைவாக தான் இருக்கிறார்கள். இன்னும் கேட்டால் இதை கேட்பதற்கு, ஏன்னா புராணங்கள் கேட்பதற்கு உரியன. அப்போ இதை விட குறைவாக அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நூலாக சொல்லணும்னா தோத்திரங்கள். இந்த தோத்திரங்கள் என்றால் என்ன என்று கேட்டால் இறைவன் மீது பாடக்கூடிய புகழ் மாலைகள் தான் தோத்திரங்கள். இறைவனுடைய புகழை ஏற்றுதல், இறைவன் அவ்வாறு அட்ட விரட்ட செயல்கள், இவ்வாறு தக்கன் வேள்வி, தட்ச யாகம், இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது இல்லையா. ராவணனை அவனுக்கு வதம் செய்தது, அருள் செய்தது, அது சொல்லணும். அது வதம் அருள் சொன்னால் அது ஒரு 2 வகை கருணை இருக்கும். அதை பின்னாடி பார்ப்போம். பேரளவில் அது அறக்கருணை மரக்கருணைன்னு மட்டும் நம்ம தெரிந்து கொள்வோம். அதை பின்னாடி பார்ப்போம். ஆனால் இறைவன் செய்வது எல்லாமே கருணை என்பதை நம்ம மனதிலே ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். சரி, அது ஒரு பக்கம். இப்போ தோத்திரங்கள் சொன்னால் இறைவன் மீது பாடக்கூடிய புகழ் மாலைகள். இப்போ அந்த புகழ் மாலை பாடுவதற்கும் அந்த புராணங்கள் கேட்டாங்க இல்லையா, அதை விட குறைவான அன்பர்கள் வருவார்கள். அந்த தோத்திரங்கள், திருமுறைகள் நமக்கு சொல்லணும்னு சொன்னால் 12 திருமுறைகள். அதன் பிறகு பார்த்தோம்னா அதன் காலத்தால் பிந்தைய குமரகுருபரர், அருணகிரிநாதர், இவர்களெல்லாம் தாயுமானர் சுவாமிகள்லாம் அருளி செய்த பாடல்கள்லாம் இருக்கின்றன. அதன் பிறகு இந்த சாத்திரம் என்று 3வது சொன்னோம் இல்லையா, கேட்டலாகிய புராணங்கள் கேட்கக்கூடிய அன்பர்கள் குறைவு, அதைவிட தோத்திரங்கள் பாடக்கூடியவர்கள் குறைவு, அதைவிட குறைவாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் இந்த சாத்திரங்கள் என்ற பகுதிக்குள்ளே வருவார்கள். இப்போ சாத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் சாத்திரம் என்பது சிந்திப்பதற்கு உரியது. இந்த சாத்திரங்கள் தான் சித்தாந்தம். இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா சைவ சித்தாந்தத்தை ஏன் கற்க வேண்டும்னு ஒரு பகுதியில் சிந்தித்தோம். அதன் பிறகு சைவ சித்தாந்தத்திலே சைவம் என்றால் என்ன என்பதை சிந்தித்தோம். அதன் பிறகு அந்த சைவம் என்பதற்குள்ளே சிந்திக்கும் பொழுது தான் இந்த சமயம் என்று பார்த்தோம். இந்த சமயத்தை சார்தல் என்பது அரிதிலும் அரிது. அந்த அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடியவர்கள் அப்படியே குறைந்து நூல்கள் கேட்டல் என்பது குறைவு, அதிலும் புராணங்கள் கேட்டல் என்பது குறைவு, அதைவிட குறைவாக தோத்திரங்களையும் அதைவிட குறைவாக சாத்திரங்களையும் கேட்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சைவ சித்தாந்தம் என்பது அனைவரும் கேட்கக்கூடியது, சிந்திக்க வேண்டியது. ஆனால் அதை பார்த்திங்கன்னா மிக 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 குறைவான அன்பர்கள் தான் அதை சிந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். ஏன் அது கேட்டால் எல்லாருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிம்பம் உருவாக்கி விட்டார்கள். இப்போ சித்தாந்தம்னு சொன்னால் நமக்கு புரியாது. சித்தாந்தமா அது எனக்கு உரியதில்லை, அது நமக்கு திருமுறைனா ஏதோ பாடுவோங்க, புராணங்கள் சொன்னால் நான் கேட்பேங்க. அந்த நிலையில் தான் இன்றைக்கு நிறைய அன்பர்களுடைய மனநிலை இருக்கிறது. அந்த மனநிலையெல்லாம் போக்குவதற்காகத்தான் பக்தி பசி உங்களுக்கு பெரும் முயற்சி எடுத்து இந்த சித்தாந்த சாத்திரம் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும். இந்த சித்தாந்தம் என்று சொன்னால் கடினமானது அன்று. முதல்ல நீங்கள் அடிப்படையாக என்ன புரிந்து கொள்ளணும்னா இந்த சைவ சித்தாந்தம் என்பது மிக 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 எளிமையானது. இதை கூட சொல்லுவாங்க, ஐயா சித்தாந்தம் என்றால் ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அது கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா சித்தாந்தமே எளிமையானது தான். அப்போ எளிமையானதை எப்படி எளிமைப்படுத்தி சொல்வது?
அது நம்மோடு தொடர்புடையது, நம் வாழ்வியலோடு தொடர்புடையது. அது எப்படி கடினமானதாக இருக்கும்? அது மிக மிக எளிமையானது என்பதை நம்ம ஆழமாக மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம சித்தாந்தம் கற்க ஆர்வமாக எல்லாரும் வருவோம். ஏன்னா இது நம்மை பற்றி படிப்பது. நாம் யார்? நம்ம முதல் பகுதியிலே சொல்லியிருக்கிறோம். நாம் யார்? நம்மோடு தொடர்புடையது. அப்போ நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடியது இந்த சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை கட்டாயம் நாம் அனைவரும் கற்க வேண்டும். அப்போ இந்த சித்தாந்தம்னா ஏதோ புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி புரியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான். அவர் என்ன சொல்வார்? தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் என்று அது திரை இசை பாடலில் நமக்கு அழகாக எழுதியிருப்பார். இப்போ தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் என்று சொல்வதிலிருந்து சித்தாந்தம் என்பது மிக 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 எளிமையானது. அப்போ சித்தாந்தம் என்று சொன்னால் அது ஒரு கொள்கையை உடையது. அப்போ என்ன கொள்கை? அது எப்படிப்பட்டது? அந்த சித்தாந்தம் என்றால் என்ன என்பதை நாம் அடுத்த சிந்தனையிலே சிந்திப்போம் என்று சொல்லி, அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் சிவ சுப்புராயன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.